Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 399 part 2. ஓபன் பண்ணா இப்போ நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆக வேண்டி இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ண வர நேவி ஆளுகளை பூரா பொல்ல காட்டுவாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு கூட்டம் யங் மாஸ்டர் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி ஒரு சவுண்ட். யார் இவனுங்கன்னு பார்த்தா ஃப்ளைங் ஃபிஷ் ரைடர்ஸ். டே டுமாங்கோலி மட்டைங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி கத்துனா, எது ஹேண்ட்ஸமா எனக்கு தெரியும் நீங்க நீ அப்படித்தான் கூப்பிடுவீங்கன்னு. தேங்க்யூமா. லூஃபி கேட்டுட்டு, வெங்காயம் அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் கூப்பிடலாம்பா. இப்ப என்னன்னா அவனுங்க நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. சோ சீக்கிரமா வாங்க நம்ம தப்பிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. ஆக்சுவலா நம்ம சஞ்சய் இங்க கொண்டு வர்றதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் கேட்டு இருந்தான். திருப்பி காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்கவே இல்ல. வாண்டடா வழியக்க வந்து ஹெல்ப் பண்றானுங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்லும், கிளம்பி போக வேண்டியதானே. நிறைய நாளுக்கு வேற கூட்டமா வந்துட்டு இருக்கானுங்களா. இனி அவனுங்களை வேற சமாளிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அவங்க டேலண்ட உள்ள இறக்கி காட்டுவாங்க. என்னன்னா ப்ரூக்கு இடையில ஒரு ஜம்ப போட்டு வாசின்னு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மியூசிக்கை கேட்ட உடனே நேவி ஆளுங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க தான் தூங்குவானுன்னு பார்த்தா லூஃபியும் சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அட வீணா போனவனே அவனை எழுப்பிட்டு போறதுக்குள்ளேயே படாத பாடுபட வேண்டி இருக்குது. இங்க அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ் வந்து ஹெல்ப் பண்ண வந்தான்ல, அவனையுமே மெரைன் ஆளுங்க துப்பாக்கி முனையில லாக் பண்ணிட்டானுங்க. ஏன்டா நீயும் பைரட்ஸ் கூட்டத்தை சேர்ந்தவனான்னு. ஐயோ இல்லவே இல்ல, நான் ஒரு அப்பாவி, என்னைய விட்டுருங்க, என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பதறுன்னு பதறுவான். அப்பதான் ரோபின் இடையில புந்தா அப்படியே ஒரு திருகு முதுகெலும்பு உடஞ்சு போய் பேன்னு விழுவானுங்க. கொஞ்ச நேரத்துல ஹாப்பி மூட்ல இருந்தவன டெத் மோடுக்கு மாத்திட்டானுங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்கெல்லாம் இவனை கொல்ற லெவலுக்கு போயிட்டானுங்க. அதுலயே அவன் பயங்கரமா பீதி ஆயிட்டான். அந்த பையன் இன்னுமே உங்களை விட்டு போல, அப்படியே தான் இருக்கீங்கன்னு அவனுக்கு ஆளுகளே சொல்லுவானுங்க. அவன் குழந்தை மாதிரி அழுதுகிட்டே, அந்த பயங்கரமான விஷயத்தெல்லாம் இப்ப பேசுற நேரமாடா இது. நம்ம எப்படியாச்சும் நம்ம யங் மாஸ்டரை காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போனோம், அதுதான் நம்மளோட கடமைன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். ரோபினுக்கு அவன் பண்றத பார்த்தா சிரிப்பா வரும். மெரைனாளுங்க லொங்குன்னு அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பானுங்க. உசோப்பு பாம போட்டு பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ணிட்டு இருப்பான். நம்ம சாப்பரு எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளி தெரிய விட்டுட்டு இருப்பான். தோரோ ஒன் சைடு வெட்டி வீசிட்டு இருப்பான். எப்படியா அவங்க கடமையை சிறப்பா செஞ்சு மெரைனாளுகளை பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேத்தையும் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. ஆனா எவ்வளவு நம்மளுக்கு முக்குன்னு முக்குனாலும் மெரைனாளுங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. அட இதுக்கு முன்னாடி போன ஆளுகள் எல்லாத்தையுமே பொழந்து கட்டியிருக்காங்களே, இப்ப நம்மளும் போனோம்னா கண்டிப்பா நம்மளையும் பொழந்துதான் கட்டுவானுங்கன்னு கொஞ்சம் கூட மண்டையில மாங்கா இல்ல. வந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கானுங்க. நல்ல வேலை அதுக்குள்ள குரூ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திபுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மெரைன் ஆளுங்க எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட் குரூவை தடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ஓட பின்னாடி இருந்து கண்ணா பின்னாடி சுடுவாங்க. ஆனா நம்மால இழுச்சுக்கிட்டே ஓடுவான். அப்ப நமி இருந்துட்டு ஒரு பெரிய கருப்பு கிளவுட உருவாக்கி தண்டர தலையிலேயே இறக்குவான். அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவர், எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. இனி அவனுல கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புனா போதும். அதே நேரம் ரோஸ்வாடோட அடிமை அந்த ஜீன் பாட்டை ஆக்ஷன் நடக்கிற ஹவுஸுக்கு வெளியில விட்டுருந்தாங்கல்ல, அவன் கழுத்துல மாட்டி இருந்த அந்த காலரை ட்ரஃபால்கர்ல வெட்டி வீசிடுவான். மெரைன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு பீதி ஆயிருவானுங்க. ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, என் கூட வரியா பைரட் கேப்டன் ஜீன் பார்ட்டும்பான். அப்படின்னா அவனுமே ஒரு பைரட் கேப்டன் தான். அப்ப மெரைன் ஆளுகெல்லாம் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. எல்லாத்தையுமே அவன் கைய வச்சு சும்மா தோவன்னு துவச்சு எடுப்பான். ஆக்சுவலா இவனோட பேரை மத்தவங்க சொல்லி கேட்டே பல வருஷங்கள் ஆகுது. செலஸ்டியல் டிராகன்ஸ்ல இருந்து ஒருத்தன் இவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான்னா, அவனுக்கு கீழே நான் சந்தோஷமா சேவை பண்ணுவேன்பா. உடனே ட்ரஃபால்கர்லாவும் எல்லா கிரெடிட்டையும் எனக்கே கொடுக்காத தம்பி, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்க்கும் கொடு, ஏன்னா அவனுங்க பண்ண வேலையாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து, அதுல உன்னை நான் காப்பாத்திருக்கேன்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்களை நோக்கி இன்னும் எக்கச்சக்க மெரைனாளுங்க அப்படியே அலை மாதிரி பாஞ்சு வருவானுங்க. அதே நேரம் இங்க நம்ம லூஃபியோட டீம் அழகா போய் ஃபிளைங் ஃபிஷ்ல ஏறி உட்காந்துக்குவாங்க. பஞ்சாயத்தை கிளப்பி விட்டது இவங்க, ஆனா இவங்கள ஃபாலோ பண்ணி யாரும் வரல, அவனுங்க மாட்டிட்டானுங்க. ஏன்னாதான் மெரைனாளுங்க கொஞ்சம் பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தாலுமே சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆனவன அவனால எதுவும் பண்ண முடியல. அவனுங்க வேற என்ன பண்ணுவானுங்க, கண்ணை வச்சு சுடுவானுங்க. இப்போ எல்லாருமே அந்த ஃபிளைங் ஃபிஷ்ல போக முடியாது. அடிப்பட்டவன் அந்த பெருசு எல்லாருமே இந்த டூவலோட வண்டியில தான் போய் ஆகணும். அதுதான் பெரிய சைஸ் எரும மாடு. ஆனா அதோட ஸ்பீடா 3000 வருஷம் ஆமையே தோக்கடிச்சிரும். அந்த அளவுக்கு வேகத்துல போகும். இன்னும் கொஞ்சம் வேகமா போடான்னு சொன்னா இதுதான்டா டாப் ஸ்பீடு அப்படின்ட்டு அந்த எருமையை காட்டுவாங்க. அது பயந்து நடிகிட்டே போயிட்டு இருக்கும். பின்னாடி பார்த்தா இன்னும் மெரைனாளுங்க போட் எடுத்துட்டு வரட்டிட்டு வரானுங்க. அவனே கம்மி தான், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா வேகமா வர்றானுங்க, எப்படியும் புடிச்சிடலாம். அதை பார்த்த உடனே நம்ம பிராங்கிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ரைட்டு, எப்படியாச்சும் நம்ம வண்டியை ஸ்பீடு பண்ணிடலான்னு. அதே நேரம் அந்த யூஸ்டஸ் பைரட் குரூ என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு கேஷுவலா எஸ்கேப் ஆகி போவானுங்க. ஏன்னா அப்பதானே அவங்களால ஃபாலோ பண்ணி வர முடியாது. பட் இருந்தாலுமே இவங்கள பிடிக்கிறதுக்காகவே அவனுக்கு தண்ணியில குதிச்சு நீந்தி மறுபடியும் இந்த ஐலாண்டுக்கு வருவானுங்க. அப்படி எத்தனை பேர் வந்துருவானுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு கூட்டம் சேர்றதுக்குள்ள இந்த ஐலாண்டை விட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி யூஸ்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு லேசர் வந்து அவன் கால்ல சட்டுன்னு அடிக்கும். சொல்ல போனா இது அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவன் கால்ல பட்டால ரத்தமே வந்துடும். எவன்டா அது என்னையவே அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த குமா, அதான் பார்த்தலோமி குமா. இவனோட
லெவல் என்ன, இவன் அட்டாக்கிங் ஸ்பீட் என்ன, இவன் பவர் என்னன்னு நம்ம த்ரில்லர் பார்க்கலயே தெளிவா பார்த்தோம். இப்ப இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே யூஸ்டஸுக்கும் அவன் பைரட்ஸுங்களுக்கும் அப்படியே நடுங்கும். இவனுக்கு என்னடா இந்த ஐலாண்டுல வேலைன்னு. அதே நேரம் ட்ரஃபால்கர்லாவோட பைரட்ஸுங்க எல்லாம் அவனுங்க ஒரு சைடு மெரைனாலுல போட்டு துவன்னு துவச்சு விட்டுட்டு அங்க இருக்க பிரிட்ஜ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. எப்படியாச்சும் இப்ப அந்த இடத்த காலி பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனும். அதுதான் இப்ப அவங்களோட முதல் கோல். இங்க நம்ம ஆளுங்கெல்லாம் சல்லுன்னு அந்த ஃபிளைங் ஃபிஷ்ல போனாங்கல்ல, சரி தப்பிச்சு போலான்னு பார்த்தா இந்த லூஃபியோட அட்டூழியம் தாங்க முடியல. நம்ம மறுபடியும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்னு ஜாலியா சொல்லுவான். ஏண்டா வெண்ண பண்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டு மறுபடியும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவோன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கும்போது கீழே சடபடன்னு ஒரு சவுண்ட். அதுவும் எப்படி டன் 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 என்னதுன்னு பார்த்தா அந்த டூவலோட எருமைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அதை பயங்கரமா ஸ்பீட் பண்ணியாச்சு. ரெய்லி எல்லாம் பாராட்டி தள்ளுவாரு. பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வேற லெவல்ல ரீமாடல் பண்ணிட்டேன்னு. எல்லாம் நம்ம பிராங்கி பார்த்த வேலை தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஸ்பீடு பண்ணி விட்டான்ல. இனி ஜம்முன்னு எஸ்கேப் ஆகி போலாமே. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த 8ஆம் நம்பர் ட்ரீயை கிராஸ் பண்ணி போவாங்க. அங்கதான் அந்த பீட்டர் மேனோட ஹைட் அவுட் இருக்காமா. அதான் கரடி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேமிய கடத்திட்டு வந்தானே ஒரு சம்பவாயன் அவன் தான். இங்க ட்ரஃபால்கர்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கும்போது கேப்டன் கொஞ்சம் அங்க பாருங்கன்னு சொல்லுவானுங்க. என்னடான்னு பார்த்தா யூஸ்டஸ் கிட்ட அந்த இடத்துல அப்படியே பேன்னு நின்னுட்டு இருப்பான். இவன் என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு பார்த்தா அந்த குமா ஆப்போசிட் சைட்ல அப்படியே கொலவெறியோட நின்னுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கானுங்க போல. ட்ரஃபால்கர்லாவால நம்பவே முடியல. இவன் சி வார்லாடாச்சே, இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு. மொத்தத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்துல 2 குரூவுமே மாட்டிட்டாங்க. அந்த குமா அவனை பார்த்தோன்னே நீ தானே ட்ரஃபால்கர்லான்னு கரெக்டா சொல்லுவான். உனக்கு என் பேரை தெரியுமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். உடனே அவன் வாயில ஒரு பீம் எடுத்து ஒரே அடி. உடனே அந்த இடமே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். ஐயோ கேப்டனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாம் பதறுவானுங்க. இந்த ஐலாண்ட் இருக்கிறதே அந்த மரி ஜோஸ் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல தான். அப்படி இருக்கும்போது எப்ப எவன் வேணாலும் வருவான். இப்ப மெரைனாலுக்கு வேற சுத்தி ரவுண்ட் கட்டிட்டு இருக்கானுங்க. சட்டை புட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் அட்டாக் பண்ணதுல ட்ரஃபால்கர்லாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா யூஸ்டஸ் ட்ரஃபால்கரே என் வழியில வராத, இவனை நான் தான் காலி பண்ணுவேன். அவன் பார்த்தா புகைக்குள்ள இருந்து கேஷுவலா இழிச்சுக்கிட்டே வந்து கண்ணா நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ என்கிட்ட சொல்லாத, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்பா. மொத்தத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்து போக மாட்டானுங்க. ஆனா ஒன்னா நின்னு சண்டை மட்டும் போடுவானுங்க. இவன் ஒன்னு அட்மிரல் மாதிரி ஆள் கிடையாது. சொல்ல போனா இவனும் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மொத்தத்துல அந்த 2 குரூப்புமே குமாவை அட்டாக் பண்ண கொலவெறியோட ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.